இறைவனுக்கும் குருவுக்கும் தூய்மையானதை மட்டுமே அளிக்க வேண்டும். நைவேத்தியம் படைக்கும் போதும் குருவுக்கு உணவு அளிக்கும் போதும் நமது எச்சில் படாத உணவை அளிக்க வேண்டும். சிலர் அன்பின் மிகுதியால் எச்சில் உணவை அளிப்பார்கள். எச்சில் உணவுக்கு உச்சிஷ்டம் என்று பெயர். குருவின் உச்சிஷ்டமானது நமது பாவத்தை போக்கும். நாம் தரும் உச்சிஷ்டமோ நமக்கு பாவத்தை சேர்க்கும். காசிநாத் கந்தேராவ் கர்த்தே என்பவர் நாக்பூரில் சப்ஜட்ஜாக இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் பாபாவிடம் வந்தபோது பூனா மார்க்கெட்டில் பாபாவுக்காக 3 மாம்பழங்களை வாங்கினார். இதை பாபாவிடம் சமர்ப்பித்த போது, இவன் இந்த பழங்களை எனக்காகவே வாங்கினான், அதில் ஒரு பகுதியையும் ருசிக்காமல் எல்லாவற்றையுமே எனக்கே கொண்டு வந்து விட்டான். இன்னொரு பண்டிட் எனக்காக லட்டுகள் வாங்கி வந்தார். கோதாவரியில் குளித்த பிறகு பசிக்கிறது என்று சில லட்டுகளை சாப்பிட்டுவிட்டு மீதியைத்தான் கொண்டு வந்தார். இது அதுபோன்றது அல்ல என்றார் பாபா. சாப்பிட்டு மீதியை அளிப்பது அபச்சாரம் என்பதை உணர்ந்து அதை தவிர்க்க வேண்டும் என்பதே இந்த உபதேசம். ஓம் சாய்ராம்.